கோயம்புத்தூர்ல வந்து முன்னாடி 10க்கு 10 அவங்க அடிச்சிருந்தாங்க, ஏடிஎம் கிடைச்சிருந்தாங்க. இந்த முறை இவர் போய் நிப்பாட்டிருக்காரு. எனக்கு கரூரும் கோயம்புத்தூரும் எனக்கு வந்து 2 கண்கள் அப்படின்றாரு. அவர் வந்து ஃபீல்டு ஒர்க்ல மாஸ்டர் அப்படிங்கிற பாக்குறோம். ஆனா அங்க ஏற்கனவே ஒரு ஃபீல்டு ஒர்க்ல தாதா அங்க இருக்கிறாரு, திரு வேலுமணி அங்க இருக்கிறாரு. சோ தொண்டாமுத்தல் அவர் இருக்கிறார், அவர் தான் அந்த 10 இதையும் பாக்குறாரு. நம்ம பாக்குறோம் இப்ப நாமக்கல்ல வந்து குமாரபாளையத்துல போட்டிருக்கிற திரு தங்கமணி இருக்கிறாரு, சேலத்துல எடப்பாடியார் அவர்களே இருக்கிறாரு. இந்த மாதிரி அங்கங்க அவங்க அங்க ஒரு ஸ்டால் வாட் இருக்கிறாங்க. சோ எவ்வளவு தூரம் இவங்களால வந்து உள்ள பெனட்ரேட் பண்ண முடியுதுங்கிற நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ வந்து அந்த முடிவில் நான் இன்னும் உறுதியா இருக்கிறேன். 2016 ரிப்பீட் அல்லது ரிவர்ஸ் அப்படின்னு யாருங்கிறது சொல்ல முடியல. ஏடிஎம்கே எட்ஜி எடுக்கலாம், பட் அது இன்னும் 20 நாள் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஏன்னா நமக்கு வரக்கூடிய தகவல் எல்லாமே நெருக்கி தான் வந்து நிற்குது. அது வந்து கிளியரா இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, தமிழக முதலமைச்சர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் 210 சீட் ஜெயிப்போம், 200 சீட் ஜெயிப்போம் சொல்லிட்டு இருந்தார். இப்ப இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போதும் நேற்று முன்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா நமது வெற்றி உறுதியாகி விட்டது, நாம் உறுதியாக வெற்றி பெறுவோம் சொல்லி, அதாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நடத்து வந்தார். முன்னாடி வந்து நம்ம 200 அடிக்க போறோம்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப ஜெயிச்சிருவோம்பா அப்படின்னு நடத்து வந்திருக்காரு. சோ அவங்க வந்து இப்ப திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பர் என்கிட்ட கேட்டார், சார் என்ன சார் நடந்துச்சு, ஏன் சார் இந்த 40 நாள்ல வந்து இப்படி இறங்கி வந்துருச்சு? 40 நாள்ல இறங்கி வரல, இதான் நிதர்சனம்.